சண்டே ஆஃப்டர்நூன் போல் பார்த்தீங்கன்னா வீடு வாசல் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேங்க. எப்போவுமே எல்லா சண்டேவுமே இந்த மாதிரி இருக்குமாக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஏன்னா அவங்க இன்றைக்கி வீட்டில் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சமைக்கிற வேலையும் இல்லை. அவங்க வந்து ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அவங்களோட கம்பெனி கூட வேலை செய்கிறவங்களுடைய பொண்ணுக்குன்னு நினைக்கிறேன். பொண்ணுக்கா என்னமோன்னு தெரியல, மருமகளுக்கான்னு. ஆனால் போயிருக்காங்க. சரி, அதனால் தம்பி என்ன சொல்லிட்டான், அம்மாங்க நம்ம வந்து நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், நம்ம வெளியில் வந்து கடையில் பிரியாணி வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, டபுள் ஓகேன்ற மாதிரி ஆயிடுச்சு. காலையில் பார்த்திங்கன்னா ஆப்பமும் தேங்காய் பாலும் சாப்பிட்டதுமே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அவங்க கிளம்புந்தோம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு நான் எப்பவும் போல் நம்ம வீடெல்லாம் சுத்தமாக நீட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம்பியும் அதுக்குள்ளே போயிட்டு 12:30 போல் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டான். பக்கத்தில் லோக்கல் கடையில் தான். நம்ம வீட்டில் இன்றைக்கி கடை பிரியாணி தாங்க. நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் சாப்பிட்டுட்டு கரெக்டாக கை வாஷ் பண்ணுறேன், அவங்க வந்துட்டாங்க சகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா எங்கே ஃபங்க்ஷன் போனாலும் ஏதாவது ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லைங்களா? அது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். கிஃப்ட்டுன்னா நான் ஒரு பைத்தியம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ தான் நம்மக்கிட்டேயே தேய்க்க முடியாத அளவுக்கு பாத்திரங்கள் இருந்தாலும் இந்த பாத்திரம்லாம் பார்த்தா பொம்பளைங்களுக்கு எங்கேருந்து தான் அவ்வளோ ஒரு சிரிப்பு வருதுன்னே தெரியல, அப்படி வரும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி வந்து எங்கே எடுத்துகிட்டு வந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மினரல் வாட்டர். அது அப்பத்துலேருந்து அது பழகிடுச்சு. என்ன தான் நம்ம வீட்டில் இப்போ ஆரோ இருந்தாலும் சில விஷயங்களே என்னால் மாற்றிக்க முடியாது இல்லைங்களா? ஆரோ போட்டே ஆயிடுச்சு 10 வருஷம். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி விரும்பி குடிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இப்போ எடுத்துகிட்டு வந்ததுமே அவங்கள ஏங்க இதை நீங்கள் பிரிங்க என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதில் என்னம்மா இருக்கும், பேபி ஷவர் ஃபங்க்ஷனில் உனக்கு ஏதாவது வளையல் பூ வச்சுருப்பாங்கம்மா. நீ இல்லைங்க நீங்கள் பிரிங்க, பெரிய டப்பாவாக இருக்குது, பிரித்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாவம் வெயிலேருந்து வந்தார், தண்ணி கூட கொடுக்கல. நான் எடுத்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், எனக்கு என்ன சொல்கிறது, முகமெல்லாம் சிரிப்பாயிடுச்சு பாருங்கள். எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்தேன். இந்த சந்திரமுகி படத்தில் ஜோதிகா மேடம் எடுப்பாங்க இல்லைங்களா, காசு மாலை, அந்த மாதிரி தான் நானும் எடுத்தேன். பாருங்கள், முறுக்கு இருக்குங்க, அதுக்கப்புறம் அது என்ன சோமஸ் இருந்துச்சு, ரவா லட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நான் வந்து சொல்லிகிட்டே அதான் எங்கள் வீட்டில் சொன்னார், இதெல்லாம் நீ பார்த்ததே இல்லைல்ல வாழ்க்கையில், அந்த மாதிரி தான் நீ பண்ணுறேன்னாரு. இருந்தாலும் சும்மா ஃபன் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளையல், மஞ்சள், குங்குமம் அவர் சொன்னது போல் எனக்கு வந்து பூ இருந்துச்சு. அதை தான் சொன்னார், எத்தனை தான் உனக்கு வந்து பாத்திரங்கள் எவ்வளோ தான் பொருளுங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு புது பொருளை பார்த்துட்டா சிரிச்சிக்கிட்டே இருக்கிறல்ல அப்படின்னு கேட்டார். நான் மட்டும்தான் இப்படியே இல்லை, எல்லா லேடிஸுமே இப்படி தானான்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்பவே பாத்திரம்லாம் ரொம்ப பைத்தியங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போல்லாம் எங்கேயாவது ஒரு 10 ரூபாய் கடை மாதிரி போட்டாங்களா சின்ன சின்ன அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன அங்கே தான் பார்க்கணும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, மாற்றிக்கிட்டேங்க. இந்த சண்டே எனக்கு இப்படி தாங்க போச்சு. பாய்.